மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து என்னவோ திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கா. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ரேணுகாவை வந்து டவுட் படுற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மல்லி வந்து நம்மளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா, விஜயோட சப்போர்ட்டும் இல்லை கதிரேசனோட சப்போர்ட்டும் வந்து இவங்க 2 பேர் ஆதரவும் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும். இவங்கக்கிட்ட மல்லிக்கிட்ட இருந்தும் அன்னபூரணிக்கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து ரேணுகா மேலே கண்மூடித்தனமான பாசத்தில் இருக்காங்க. அதனால் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாலும் வந்து ரேணுகாவை என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. அதனால் வந்து இவங்க துணை வந்து நமக்கு தேவை அப்படின்றதுக்காக மல்லி வந்து என்ன சொன்னாலுமே, ஏன்னா வந்து எப்படியும் ஆதாரம் வந்து மல்லிக்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமா ஆதாரம் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து தான் எடுக்க பார்க்குவாங்க. அதனால் வந்து நம்ம இதுக்கப்புறம் உஷாராக இருக்கணும். எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அதுவும் மல்லிகிட்ட மாட்டிக்கிற மாதிரியான விஷயம் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ரேணுகா வந்து நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஆள் வந்து விஜய் மட்டும்தான். விஜய் கூட நம்ம க்ளோஸ் ஆனால் வந்து மல்லி வந்து கோவப்படுவா, பொறாமப்படுவா, பொசசிவ்னஸில் ஃபீல் பண்ணிவா, கஷ்டப்படுவா. அவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாளே தவிர அதை விட்டு வெளியே வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து இந்த மாதிரி முடக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயும் வந்து அக்கறையோடு வந்து கையை அழுத்தி விட்டுட்டு பாசமாக வந்து கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்டு இருக்காரு. இதை வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து பார்த்துட்டு, என்னம்மா அப்பெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள், அங்கே மல்லி தனியாக இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து நான் உனக்கு கையெழுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி முறுக்கி விட்டுறாங்க. இந்த ரேணுகாவுக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ஒரு கையை அமுக்கி விட்டுருக்கிற இந்த விஜய் வந்து ரேணுகா கையை அமுக்கி விட்டுட்டு இருக்கிறத மல்லி மட்டும் அந்த இடத்துல பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மல்லி அவ்வளோதான் திரும்ப வந்து ஆஃப் ஆகிட்டு இருப்பாங்க. திரும்ப அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேணுகா வந்து ஏன் இப்படி பண்ணுறா, ஒருவேளை உண்மையிலே வந்து விஜய் மேலே ஆசைப்படுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வந்த விஷயத்தை தவிர அவன் மற்றது எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. வந்தது எதுக்காகவோ அந்த டெண்டரை எடுத்துகிட்டு போயிடணும், பணத்தை ஏதாவது ஒன்று இவங்ககிட்ட இருந்து சொத்தை எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்தா. இங்கே வந்து மல்லி கூட தங்கிட்டு விஜய் கூட தங்கிட்டு விஜய்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு சாப்பிட்றது, ஒன்றா சாப்பிட்றது, சாப்பாடை ஊட்டி விட சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ நாளைக்கு தப்பிக்க முடியும். இது வரைக்கும் வந்து மல்லி அமைதியாக இருந்ததுக்கான காரணம் வந்து நம்ம மேலே எல்லோரும் கோவப்படுவாங்க. ஏன்னா வந்து ரேணுகாக்கா மேலே இவங்க 2 பேரும் பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி வந்து இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தா. இதுக்கப்புறமும் வந்து ரகு வந்து எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க ரகு வந்து ரேணுகாவை எதுக்காக வந்து இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்ற விஷயம் வந்து மல்லிக்கு தெரிஞ்சால் மல்லி வந்து சைலண்ட்டாக இருப்பாங்களா? நமக்கு தெரியும் மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னாலே அங்கே வந்து மல்லி தான் வந்து முதல்ல வந்து நின்று காப்பாற்றுறதா இருக்காங்க. இது வரைக்குமே நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். இப்போ ரகு வந்து பழி வாங்கிறதுக்காக தான் வந்து ரேணுகாவை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. அது வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து ரேணுகா மாதிரியே ஒரு பொண்ணை வந்து இங்கே வந்து அனுப்பிச்சு அது ரேணுகான்னு வந்து எல்லாரையுமே வந்து நம்ப வச்சுட்டாங்க. இப்போ வந்து விஜயை பழி வாங்கணும், விஜயை வந்து நடுத்தெருவில் நிறுத்தணும் அப்படின்னு வந்து அதுக்காக தான் வந்து ரேணுகா வந்திருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சாலுமே மல்லி வந்து இந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து நிரூபிப்பாங்க, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயும் சரி கதிரேசனும் சரி இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ரேணுகா மேலே ஒரு துளி கூட சந்தேகப்படுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா வந்து இவங்க 2 பேருமே வந்து ரேணுகா மேலே அளவு கடந்த பாசம் வச்சு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து தொடருது. ஏன்னா வந்து இறந்து போனவ திடீர்னு வந்துட்டாலே, இறந்த அப்புறமா தான் அவள் இல்லாதது அந்த வருத்தம் எல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ திடீர்னு வந்ததும் அவன் மேலே வந்து அளவு கடந்த பாசம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா நடிக்கிறதுல எல்லாருமே கவுந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நடிச்சிட்ருக்கா ரேணுகா வந்து. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மல்லி வந்து சீக்கிரமாக வந்து இவங்களை வந்து எப்படியாவது இது பண்ணணும், அதாவது வெளியே கொண்டு வரணும், ரேணுகாவோட ஃபேஸை வந்து வெளியே கொண்டு வரணும். இல்லைன்னா வந்து விஜய்க்கு தான் ஆபத்தாக முடியும். அப்படி விஜய்க்கு தான் ஆபத்தாக இருக்கிற அப்படின்ற விஷயமாவது வந்து மல்லிக்கு வந்து சீக்கிரமாக தெரிய வரணும். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே கதிரேசன் வந்து பிளானை போட்டு எப்படியாச்சும் விஜயும் என் பொண்ணையும் வந்து
ரேணுகாவையும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற பிளானில் வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து விஜய்கிட்ட வந்து கம்பெனி பொறுப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து நீங்கள் என்னை இந்த வீட்டில எல்லாம் சேர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்லாம் வந்து ஐசக்கிரமான விஷயங்கள்லாம் பேசிட்டு கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்க சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் விஜய் வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு வந்து விடாப்படியாக நிற்கிறாரு. விஜய் வந்து நிற்கிறதுக்கான காரணம் வந்து நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ரேணுகா கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு மல்லி கூட கல்யாணம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேணுகா கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறதே வந்து ரேணுகா வந்து எப்படியாச்சும் குணமாயிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரேணுகா வந்து சேர்த்திட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்து மேலே போயிட்டு நம்ம எப்படி வந்து உரிமை கொண்டாடுறது அப்படின்றதுக்காக தான் வந்து விஜய் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்காத கதிரேசன் வந்து எப்படியாச்சும் வந்து தான் பொண்ணையும் மாப்பிளையும் வந்து திரும்பவும் பழையபடி வந்து சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து விஜய் வந்து இதுக்கு விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் மாப்பிள்ளை கிட்ட நடக்காத காரியம் வந்து கதிரேசன் வந்து மல்லிகிட்ட போயிட்டு சொல்லிட்டுருக்காரு. மாப்பிள்ளை இப்படி நான் கம்பெனி பொறுப்பை ஏற்று சொன்னால் அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. நீ சொல்லுமா மல்லி, நீ சொன்னால் வந்து மாப்பிள்ளை கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட வந்து கெஞ்சிட்ருக்காரு. மல்லி வந்து என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அது அவரோட முடிவு, நான் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் உங்கள் மாப்பிள்ளை கிட்ட பேசணும், நான் இதில் ஒரு 3வது ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி மல்லி வந்து சமாளிக்க பார்க்குறாங்க. கதிரேசனுக்கு வந்து நீயும் என்னம்மா என்னை இப்படி கைவிடுறிய, எல்லாரும் வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை இன்னும் வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணுறாரு. இது உண்மையாகவே ஃபீல் பண்ணுறாரா இல்லை வந்து வேறு ஏதாவது பிளான் இருக்கா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.